الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம்மில் பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவை நாமெல்லாம் இங்கு அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை குறித்தும் ரமலானினுடைய கண்ணியத்தை குறித்தும் ரமலானில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தும் மிக தெளிவாகவே வழிகாட்டி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய முதல் 10 தினங்களை ரஹ்மத்துடைய தினங்கள் என்று நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். பொதுவாக ரஹ்மத் ரஹ்மத் என்று நாம் புழக்க பாஷையிலே சாதாரணமாக உச்சரிக்கிறோம். ரஹ்மத் என்று சொன்னால் அருள் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. தஅத்துஃப் கருணை என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஷஃபகத் இரக்கம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்படி இந்த ரஹ்மத் என்ற வார்த்தைக்கு ஏராளமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. ஃபதுல் என்று அதற்கு பெயர். ஃபதுல் என்றாலும் இரக்கம், கருணை, அன்பு, பிணைப்பு என்ற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி மொழியிலே சொல்கிற போது அவ்வளவு ஃபதுல் என்று சொல்லவில்லை, அவ்வளவு ரஹ்மத்துன் என்று சொல்லி இருக்கிறார்கள். ரெண்டு ஒரே அர்த்தம் தானங்க. ரஹ்மத் என்றாலும் அன்பு என்றுதான் அர்த்தம், ஃபதுல் என்றாலும் அன்பு என்ற அர்த்தம் இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபிமொழியிலே சொல்கிற போது ரஹ்மத் என்று சொல்லி ஃபதுல் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஏன்? இதற்கான காரணம் என்ன? வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இரண்டு வார்த்தைகளினுடைய அர்த்தம் ஒன்றாக இருந்தாலும்
வெளிரங்கத்திலே நமக்கு பார்ப்பதற்கு ஒரே அர்த்தமாக தெரிந்தாலும் இரண்டிற்கும் மத்தியிலே ஒரு சிறிய வேறுபாடு இருக்கிறது என்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். ரஹ்மத் என்பது அல்லாஹ்வுடைய மறைவான இரக்கத்தை, கருணையை, அன்பை தரக்கூடியது என்று அர்த்தம் சொல்ல வேண்டுமா? ஃபضல் என்று சொன்னால் இறைவனுடைய வெளிப்படையான, நம் கண்களுக்கு பார்ப்பதற்கு தெரியக்கூடிய இறைவனுடைய அன்பு, கருணை, இரக்கம் ஆகியவற்றிற்கு சொல்ல வேண்டும் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் என்பது ரஹ்மத்தில் உள்ளதா, ஃபضலில் உள்ளதா? இறைவனுடைய மறைவான அன்பு கருணையில் உள்ளதா, இறைவான வெளிப்படையான அன்பு கருணையில் உள்ளதா என்று நாம் பார்த்தால் நாம் எல்லாம் முஃமின்களாக இருக்கிறோம். எத்தனை % தெரியாது. நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு தகுந்தாற் போல அந்த ஈமானிலே பலம், அதை பலப்படுத்த முடியும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது போன்ற புனித மாதங்கள் வருகிற போது உங்களுடைய இறைவனுடைய புறத்திலே இருந்து வழங்கப்படக்கூடிய மறைவான அந்த ரஹ்மத் இருக்கிறதே, அந்த ஈமானிய பலம் இருக்கிறதே, இறை எச்சத்தை அதிகப்படுத்துதல் இருக்கிறதே, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் என்பது இருக்கிறது, நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்திகள், கல்வி என்பது இருக்கிறது, இவைகளை நீங்கள் அதிகப்படுத்தி கேளுங்கள். ஈமான், இறை அச்சம், கல்வி, இவைகளெல்லாம் ரஹ்மத்திலே மறைவான அருளிலே வந்து விட்டால் ஃபضல்னா எதை சொல்றது? ரப்பு நமக்கு உணவு கொடுக்கிறான், ரிசுக்கு கொடுக்கிறான், கண்கூடாக பார்க்கிறோம். ஒவ்வொரு வேளைகளும் விதவிதமான உணவுகளை நமக்கு கொடுக்கிறான். இது இறைவனுடைய வெளிப்படையான, நம் கண்களுக்கு தெரியக்கூடிய இறைவனுடைய அருள் என்று நாம் அதை சொல்ல வேண்டும். காசு பணங்களை நமக்கு கொடுக்கிறான், உழைக்கிறோம். நம் நேரங்களை கொடுத்து உழைக்கிற போது அதற்கு பகரமாக பொருளாதாரத்தை நாம் தேடுகிறோம், திரட்டுகிறோம். இந்த பொருளாதாரத்தை ரப்பு தான் நமக்கு கொடுக்கிறார். சூரத்துல் பக்ராவினுடைய துவக்க வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். வமிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து யுன்ஃபிகூன், அவர்கள் செலவு செய்வார்கள், முஃமின்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். பொருளாதாரம் என்பது எங்கிருந்து வந்தது? நாம் நேரங்களை கொடுத்தோம், உடல் உழைப்பை கொடுத்தோம். அல்லாஹ் அதற்கு வெகுமதியாக நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அதை ஃபضல் என்று சொல்ல வேண்டும். கண்களுக்கு நமக்கு வெளியிலே தெரியக்கூடிய அமைப்பிலே இருக்கக்கூடிய இறைவனுடைய கருணை, இரக்கம், நம் மீது அன்பு வைத்து இவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிற இந்த காசு பணத்தை வைத்து உன் குடும்ப ஜீவியத்தை நடத்திக்கொள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஃபضல் என்று அதை நாம் சொல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய ஃபضலில் கட்டுப்பட்டது. வெளிப்படையான ரஹ்மத், வெளிப்படையான அருட்கொடை. ஒரு சின்ன உறுப்பு, ஒரு சின்ன நரம்பு நமக்கு சுருக்கிவிட்டால் எவ்வளவு சிரமங்களை நாம் சந்திக்கிறோம். அந்த எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் எந்த உறுப்பு எங்கே எப்படி இயங்க வேண்டுமோ சுமூகமாக இயங்குகிற போது எவ்வளவு சுகமாக, ஆனந்தமாக இருக்கிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய ஃபضல். உடல் ஆரோக்கியம் வெளியிலே நம் கண்களுக்கு தெரிகிறது. சில நேரங்களில் காயங்கள் ஏற்பட்டு விடுகிற போது அந்த காயங்கள் ஆறுவதிலே எவ்வளவு சிரமங்களை நாம் சந்திக்கிறோம். உடல்நல குறைவு என்பது அங்கே ஏற்படுகிறது. காயமே இல்லாத நேரத்திலே உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. இதை ஃபضல் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப ரஹ்மத் என்று சொன்னாலும் ஃபضல் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய அருளைத்தான் குறிக்கிறது. ஆனால் ரஹ்மத் என்பது மறைவான அருளை குறிக்கிறது. உங்களுடைய ஈமானிய பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
இறை எச்சத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நோன்பினுடைய நோக்கத்தை சொல்கிற போது குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஏன்னா முஃமின் இல்லாமல நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், முஃமினாக இருந்துட்டு தான் நோன்பு வைக்கிறோம். ஏன்? இந்த நோன்பின் மூலமாக கடந்த ஆண்டுகள் உங்களிடத்தில் இல்லாத அந்த இறையச்சத்தினுடைய அளவு என்பது உயர வேண்டும். அதுதான் நோன்பினுடைய நோக்கம். எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத் என்ற வார்த்தை இருக்கும்போது ஃபضல் என்ற வார்த்தையை அங்கே சொல்லாமல் நோன்பினுடைய நோக்கம் இங்கே மறைவான அருளை அதிகப்படுத்துதல் என்பது அங்கே இருக்கிறது. இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய மற்ற இபாதத்துகள் அனைத்தும் ஆண்டு முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் அது மிகச் சிறப்பானதாக மாறி போகும். இந்த மாதத்திலே உங்களுடைய ஈமானிய பவரை நீங்கள் சார்ஜ் செய்து கொள்ளுங்கள், ஈமானை சார்ஜ் செய்து கொள்ளுங்கள், இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த இறையச்சத்தை அதிகப்படுத்துதல் என்பது உங்களுக்கு தெரியாததை தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களினுடைய வருடத்தினுடைய இதர நாட்களை பிரகாசமானதாக அல்லாஹ்வுடைய ஃபதுலை பெறுவதற்கு, வெளிப்படையான அருளை பெறுவதற்கு உதவியாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஃபதுலன் என்று சொல்லாமல் எது அஸ்திவாரமோ எது அடிப்படையாக இருக்கிறதோ அதை அங்கே நமக்கு முற்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வகையாகவும் நமக்கு புரிய வைக்கப்படுகிறது. சாப்பிடுறோம்ல, சாப்பிடுறதுங்கிறது ஃபதுல்ல உள்ளது. சாப்பாடு எப்போ நமக்கு அடுத்து சாப்பிட முடியும்? ஜீரணமாக வேண்டும். என்ன செய்யணும்? நாம சாப்பிட்ற சாப்பாடு முழுமையாக ஜீரணமாக வேண்டும். ஒருத்தருக்கு ஜீரணிக்கக்கூடிய சக்தியை குறைஞ்சு போச்சு, ஜீரணமே ஆகலை, எவ்வளவு சுவையான உணவாக இருந்தாலும் அதை எடுத்து உள்ளே செலுத்த முடியுமா? அந்த நாக்கு உள்ள கொண்டு போயிருமா? கண்டிப்பா முடியாது. ரஹ்மத் என்பது எப்படி ஒரு மனிதனுடைய உடலிலே நாம் சாப்பிட்ட உணவுகள் ஜீரணமாக்கப்படுகிறதோ நம் கண்களுக்கு அது தெரிவதில்லை. அதே போன்றுதான் இறைவனுடைய மறைவான அந்த இறையச்சம் என்பதும் அந்த ஈமான் என்பதும் அந்த கல்வி என்பதும் அந்த விஷயங்கள் அனைத்தும் அங்கே நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அவைகளை அதிகப்படுத்தி கேளுங்கள். அவைகள் இருந்தால்தான் ஃபதுலை நீங்கள் பெற முடியும். எப்படி ஜீரணமாகாமல் அடுத்த வேலைக்கான உணவு உள்ளே செல்லாதோ, ஈமான் இல்லாமல், ஈமானிலே பலம் இல்லாமல் உங்களுடைய இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே மக்பூலியத் என்ற தரத்திலே இருந்து தூரமாக்கப்பட்டுவிடும். எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலுஹு ரஹ்மத்துன், முதல் 10 தினங்கள் நீங்கள் ரஹ்மத்தை கேளுங்கள். இந்த மறைவான அருட்கொடையை, அருளை, கருணையை நீங்கள் பெற்றுவிட்டால் ஃபதுலை இலகுவாக பெற்றுவிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ரஹ்மத் என்பது ஒரு மனிதனுடைய எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் மிக 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 அத்தியாவசியமானதாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பிறப்பிலே துவங்கி இறப்பு வரைக்கும் இறைவனின் ரஹ்மத் இல்லை என்றால், ஃபதுல் இல்லை என்றால் அவனால் இந்த உலகத்திலே வாழவே முடியாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. இந்த கருத்து குர்ஆனுடைய வசனங்களிலே இருந்து பெறப்படுகிறது. சற்றேறக்குறைய 5-6 வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய மறைவான ரஹ்மத்தும் தேவை, அல்லாஹ்வுடைய வெளிப்படையான ஃபதுலும் தேவை. குர்ஆனுடைய ஏராளமான வசனங்கள் நமக்கு சான்றாக இருக்கிறது. ஒரு வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காசிரீன். என்ன சொல்றான் பாருங்க. வலௌலா ஃபதுலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய வெளிப்படையான இரக்கமும் கருணையும், வரஹ்மத்துஹு மறைவான இரக்கமும் கருணையும் உங்களுக்கு இல்லாமல் போயிருந்தால் லகுன்தும் மினல் காசிரீன், நீங்கள் நஷ்டமடைந்திருப்பீர்கள், நஷ்டவாளிகளாக மாறி இருப்பீர்கள். இன்றைக்கு ஹிதாயத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கான அஸ்திவாரம் யார் தெரியுமா? ரப்புல் ஆலமீனுடைய மறைவான அருள் உங்களுக்கு இருந்ததன் காரணமாகத்தான், ரப்புல் ஆலமீனுடைய வெளிப்படையான அருள் உங்களுக்கு இருப்பதன் காரணமாகத்தான் நீங்கள் ஹிதாயத்திலே இருக்கிறீர்கள், நேர்வழியிலே இருக்கிறீர்கள், லாபத்தை அடைந்திருக்கிறீர்கள்.
மக்காவிலே இருந்த ஏராளமான மனிதர்கள் அங்கே அவர்கள் வழிகேட்டை தேர்ந்தெடுத்து நஷ்டத்தை சந்தித்த போது நீங்கள் ஹிதாயத்தை தேர்ந்தெடுத்து சத்தியத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொண்டீர்கள். இந்த வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு இருந்ததன் காரணமாகத்தான் கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்து இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறார், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅதுமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா. அல்லாஹ்வுடைய வெளிப்படையான அருளும் அல்லாஹ்வுடைய மறைவான அருளும் உங்களுக்கு இல்லை என்றால் லத்தபஅதுமுஷ் ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் பின்பற்றி இருப்பீர்கள். இல்லா கலீலா, உங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையானவர்கள் வழிகேட்டில் போயிருப்பீர்கள். உங்களை வழிகேட்டில இருந்து ஹிதாயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் ஃபதுலும் தான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு வஅன்னல்லாஹ தவ்வாபுல் ஹகீம். நீங்கள் செய்கிற பாவங்களை எல்லாம், நீங்கள் கேட்கிற பாவ மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இந்த அங்கீகாரம் அல்லாஹ் நம் மீது இரக்கம் வைத்திருப்பதன் காரணமாகத்தான். மறைமுகமான இரக்கமும் வெளிப்படையான இரக்கமும் கருணையும் நம் மீது இருப்பதன் காரணமாகத்தான் உங்களுடைய தௌபாக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அதே கருத்துப்பட உள்ள இன்னொரு வசனம், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு வஅன்னல்லாஹ ரഊஃபுர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் இரக்கமுள்ளவன் கருணை உள்ளவன் என்று சொல்கிறீர்களே, அந்த இரக்கமும் கருணைக்குமான காரணம் என்ன தெரியுமா? ஃபதுலும் ரஹ்மத்தும் என்னிடத்தில் இருக்கிறது, அதன் காரணமாகத்தான் நீங்கள் இரக்கம் செலுத்தப்படுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய வாசகங்கள் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லப்பட்ட வசனங்களை ஒன்றாக சேர்த்து நம் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அடுத்து இன்னொரு இடத்திலே பேசுகிறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு மா ஸகா மின்கும் மின் அஹதின். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க கேட்க உங்கள் பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னால், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறான் என்று சொன்னால், அது அவன் இரக்கம் செலுத்துவதன் காரணமாகத்தான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறான். அவன் மனசு வைக்கலன்னா கோடி ஆண்டுகள் நாம் தௌபா கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அதில் இருந்து உங்களுக்கு விடுதலை அல்லாஹ் கொடுப்பதற்கு நம் மீது அவன் கருணை பார்வையை செலுத்தவில்லை என்றால் நாம் ஈடேற்றம் அடையவே முடியாது. அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறார். அடுத்த வசனத்திலே சொல்கிறார், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা லமஸ்ஸகும் ஃபீமா அஃபல்தும் ஃபீஹி அதாபுன் அதீம். உலகத்திலே எந்த காரியத்திலே நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்களோ, எதில தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் பிரச்சனை செய்து கொண்டிருந்தீர்களோ, ஃபீமா அஃபல்தும் அலைஹி, அந்த விஷயத்தின் காரணமாக அதாபுன் அதீம், மகத்தான வேதனை உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் ஃபதுலும் இருந்ததன் காரணமாக அதாபுன் அதீமை விட்டு உங்களை நான் தடுத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறார். இந்த வசனங்கள் அனைத்தும் நமக்கு சொல்ல வருகிற சுருக்கமான செய்தி இதுதான். ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் வேண்டும், ஃபதுலும் வேண்டும். இந்த இரண்டும் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால்தான் அவன் இந்த உலகத்திலும் வெற்றி பெற முடியும், நாளை மறு உலகத்திலும் வெற்றி பெற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு செய்திகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃபிலும் அதற்கான தெளிவான வழிகாட்டல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஃபதுலை விட ரஹ்மத் என்பது ரொம்ப அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இப்ப ரஹ்மத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன? ரஹ்மத்தை பெறுவதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? குர்ஆன் நமக்கு பட்டியலிட்டு தருகிறது. முதலாவது காரியம், குர்ஆனை நாம் பின்பற்ற வேண்டும். குர்ஆன்ல என்ன இருக்கோ அதுதான் நம்முடைய நடைமுறையாக இருக்க வேண்டும். குர்ஆன்ல என்ன இருக்கோ அதுதான் நம்முடைய செயல்பாடாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹாதா கிதாபுன், இது வேதம், அன்ஸல்நாஹு முபாரக்குன், பரக்கத்தான இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம். எதுக்கு?
ஃபத்தபிஊஹு, இந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எப்ப? குர்ஆனை நீங்கள் பின்பற்றினால் இறைவனின் ரஹ்மத் உங்களுக்கு கட்டாயம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஃபத்தபிஊஹு, அந்த குர்ஆனையே நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய நஃப்ஸு ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வாசகம், குர்ஆனை நாம் எடுத்து நாம் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டால் இறைவனுடைய மறைமுகமான அருள்வளம் என்பது, இரக்கம் என்பது, கருணை என்பது நம்மை தேடி வரும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இரண்டாவது, அல்லாஹ் சொல்கிறான், வஅதீஉல்லாஹ வர்ரசூல லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு இறைவனுடைய மறைவான அருள்வளம் என்பது கிடைக்க பெறும், சந்தேகத்திற்கே வழி இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. ரப்புல் ஆலமீனுக்கு எப்படி நாம் வழிபட்டு நடக்கிறோமோ அதே போன்றுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை நாம் முழுமையாக செயல்படுத்த துவங்கினால் இறை ரஹ்மத் என்பது நமக்கு இலகுவாக கிடைக்கும் என்பதற்காக இரண்டாவது காரணமாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவது, ரஹ்மத்தை நாம் பெறுவதற்காக செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம், وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ, குர்ஆன் ஓதப்பட்டால் فَاسْتَمِعُوا لَهُ, அந்த குர்ஆனை செவிதாழ்த்தி கேளுங்கள். குர்ஆன் ஓதப்பட்டால் அது தொழுகையில் ஓதினாலும் சரி, தொழுகைக்கு வெளியே யாராவது ஓதிட்டு இருந்தாலும் சரி, فَاسْتَمِعُوا لَهُ, அந்த குர்ஆனை செவிதாழ்த்தி கேளுங்கள். وَأَنصِتُوا, நம்மளை பார்த்து சொல்ற மாதிரியே وَأَنصِتُوا, மௌனமாக இருங்கள். குர்ஆன் ஓதும்போது சத்தத்துக்கு என்ன வேலை இருக்கு? தராவீஹ் தொழுகை நடக்கும் போது பின்னால் சத்தத்திற்கு என்ன வேலை? அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், என்னுடைய ரஹ்மத்தை நாடி நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறீர்கள். உள்ள வரும்போது என்ன துஆ ஓதுறோம்? அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்திக, இறைவா உன் ரஹ்மத்தினுடைய மறைவான இரக்கத்தினுடைய கருணையினுடைய வாசல்களை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக. கேட்கிறோமா இல்லையா? இப்போ குர்ஆன் ஓதும் போது நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி அந்த ரஹ்மத்துங்கிறது கிடைக்கும்? வஅன்சிது, மௌனமாக இருங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள். பள்ளியாசலுக்கு உள்ள வரும்போது அஃப்தஹ் அப்வாப ரஹ்மத்திகன்னு கேட்கிறோம். வெளியில போறப்ப என்ன துஆ ஓதணும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக. இங்கே வித்தியாசம் தெரியுதா? துஆ ஒண்ணுதான். உள்ள வரும்போது அல்லாஹ்விடத்திலே ஈமானிய பலத்தை கொடு, இறையச்சத்திலே அடுத்த அந்தஸ்தை கொடு, என் கல்வியிலே அடுத்த கிரேடை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு இறை இல்லத்திற்கு வருகிற போது வருகிறோம். வெளியில போகும்போது எல்லாத்தையும் இங்க ஓண்ட கேட்டேன், இதன் மூலமாக நான் அங்கே போய் உழைக்க போகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக, உடல் ஆரோக்கியத்தை எனக்கு கொடுப்பாயாக, என் வாழ்க்கை என் குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுப்பாயாக, என் குடும்பத்திற்கு தேவையான ரிஸ்கை கொடுப்பாயாக. அதனாலதான் வெளியில போறப்ப அங்க ரஹ்மத்துன்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவில் கற்றுக் கொடுக்கவில்லை, ஃபதுல் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபதுல் என்பதை நாம் கண்களாக நேரடியாக பார்க்க முடியும். ரஹ்மத் என்ற அந்த மறைவான அருளை நாம் கண்களால் பார்க்க முடியாது. சரி, அடுத்து நான்காவதாக ரஹ்மத்தை பெறுவதற்காக நாம் செய்ய வேண்டியது அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த லஅல்லகும் துர்ஹமூன். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், நீங்கள் ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம். ஐந்தாவது, இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மற்றவர்கள் அத்தனை பேருக்கும் உபகாரம் செய்யுங்கள்.
மனிதர்களுக்கு மட்டும் உபகாரம் செய்துவிட்டு இறைவனுடைய இதர படைப்புகளை கண்டும் காணாமல் இருந்து விடாதீர்கள். இன்ன ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய அருளாகிறது, கரீபும் மினல் முஹ்சினீன், யார் உபகாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அருகாமையிலே என் அருள் நின்று கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். மனிதர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் இரக்கத்தோடு, அன்போடு, கருணையோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதே போன்றுதான் மனிதர்கள் அல்லாத உயிரினங்கள், மற்ற தாவரங்கள் அத்தனை படைப்புகளுடனும், இறைவனுடைய அத்தனை படைப்புகளுடனும் நாம் இந்த இரக்கத்தை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மறைவான அருளை, கருணையை, அன்பை நமக்கு அதிகப்படுத்துவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். என் கருணை, என் அன்பு என்பது அந்த உபகாரத்திற்கு அருகிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக சொல்லித் தருகிறான். இந்த 5 காரியங்களையும் முறையாக நாம் கடைபிடிக்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அவ்வலுஹு ரஹ்மத்துன், முதல் 10 தினங்கள் ரஹ்மத் என்ற அந்த ரஹ்மத்தினுடைய பலன்களை முழுமையாக நாம் பெற முடியும் என்பதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் நினைவில் நிறுத்தி அவைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கான நல்ல சூழ்நிலைகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்